அனைவருக்கும் வணக்கம். நிலா வியூ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஈஸியான முறையில் இட்லி எப்படி செய்கிறதுன்ட்டு தான் காட்ட போகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இதுக்கு நான் 1 கப் உளுந்து எடுக்கிறேன். உளுந்து எடுத்து அதே கப்பால் 4 கப் அரிசி, இட்லி அரிசி தான் எடுக்க போகிறேன். நீங்கள் தேவையான இந்த உளுந்தோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நான் இன்றைக்கு வெந்தயம் எடுக்க இல்லை, தனியாக உளுந்தும் இட்லி அரிசியும் தான் எடுக்கிறேன். இப்போ உளுந்தும் அரிசியும் நான் எடுத்துட்டேன். இதை நல்ல வடிவாக கழுவ போகிறேன். உளுந்தையும் அரிசியையும் நல்ல வடிவாக இப்போ கழுவி கொண்டு வரேன். கழுவி எடுத்துட்டேன் வடிவாக அரிசியையும் உளுந்தையும். இதுக்கு இப்போ நான் தண்ணி ஊற்றி ஒரு 6 to 8 hours ஊற வைக்க போகிறேன். நான் இப்போ எங்களுக்கு நைட்டு ஒரு 8 ஆகுது. நான் அந்த டைமே ஊற வைக்க போகிறேன். மார்னிங் தான் நான் இப்போ இதை கிரைண்ட் பண்ண போகிறேன். தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இனி மூடியை போட்டுட்டு நான் அப்படியே இதை ஊற வைக்க போகிறேன். இப்போ உளுந்து அரிசியும் நல்லா ஊறிட்டது. இதை நான் இப்போ தனித்தனியைத்தான் அரைச்சி எடுக்க போகிறேன். முதல்ல கிரைண்ட் ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த உளுந்தை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஊற வச்ச தண்ணியை அதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்செடுக்க போகிறேன். உளுந்தை போட்டுட்டு மூடியும் போட்டு கொஞ்சம் நேரம் அரிய விட்டு போட்டு இடக்கிட பார்த்துக்கொள்ள வேணும் என்ன மாதிரி அரைஞ்சிருக்குன்னு. உளுந்து நல்லா அரைஞ்சிட்டு தண்டா அதுக்கு பிறகு அதை அள்ளி எடுத்து போட்டு தான் நான் அரிசியை போட போகிறேன். அதுக்கிடையில் இந்த உளுந்து அரைஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவல், இது கட்டாயம் இல்லை, உங்கள்கிட்ட இருந்ததுண்டா நீங்கள் போடலாம், எடுத்து ஊற வச்சு விட போகிறேன் நான். இப்போ உளுந்து நல்லா அரைஞ்சிட்டது. நான் இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் அள்ளி எடுக்க போகிறேன். உளுந்த வடிவாக நான் அள்ளி எடுத்துட்டேன். இதுக்கு பிறகு அரிசியை அரைய போட போகிறேன். அரிசியையும் போட்டு அரைய விட்டுட்டு அதோட ஊற வச்சு அந்த அவலையும் போட்டு நான் அரைக்க போகிறேன். அரிசி நல்லா அரைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்க வேணும். கிட்டத்தட்ட ஒரு ரவை பதத்தில் எடுக்க வேணும், அப்போ தான் இட்லி நல்லா வரும். இப்போ எனக்கு இந்த அரிசி அரைஞ்சிட்டதை நான் அதையும் அந்த உளுந்தெடுத்து அதே பாத்திரத்தில் எடுக்க போகிறேன். இதில் 2ஐயும் எடுத்துட்டேன்னா இப்போ இதை கையால் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் நல்லா அந்த இட்லி புளிச்சு வரும். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கையால் மிக்ஸ் பண்ணுறது. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஒரு 8 hours கிட்ட அப்படியே விட போகிறேன் புளிக்கிறதுக்காக. நல்லா ஹாட் வெதர்ன்றதால எனக்கு இட்லி நல்லா பொங்கி புளிச்சு வந்திருந்தது 8 hours பிறகு. அதோடு சேர்த்து நான் இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் அவிக்க போகிறேன். இப்போ இட்டலி போட்டால் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த தட்டுகளையும் ஒருக்கா ஹீட் பண்ணினீங்கன்னா நல்லது. அப்போ தான் நல்ல வடிவாக இட்லி ஒட்டாமல் வரும். நான் இந்த தட்டுக்கு கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தேவையான கொஞ்சம் எண்ணெயும் பூசிக்கொள்ளலாம், உங்களோட வசதியை பொறுத்து செய்யுங்க. இதை இப்போ நான் விட்டு அவிச்சு எடுக்க போகிறேன்.
நல்லா தண்ணி கொதிச்சதுன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே இட்லி வடிவாக அவிஞ்சிடும். இப்போ வந்து பார்ப்போம், இட்லி நல்லா அவிஞ்சிருக்குது. ஒரு ஃபோக்கால் குத்தி பார்த்திங்கன்னா அப்படி ஃபோக்கில் வந்து ஒட்டாமல் வந்ததுன்னா இட்லி அவிஞ்சிடுதுன்ற அர்த்தம். ஓகே, இப்போ நான் இட்லியை எடுக்க போகிறேன். எனக்கு வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணபடியாக ஒட்டாமல் நல்ல வடிவாக இட்லி அப்படியே வந்திருக்குது. எடுத்துட்டு நான் வந்து இன்றைக்கி சட்னி அரைச்சிருக்கிறேன், க்ரீன் சட்னி. அதோடு வந்து வீட்டில் செய்த தோசை பொடி வச்சுருக்கிறேன், சாம்பாரும் செய்திருக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்க வீட்டில். ஈஸியான முறையில் இட்லி செய்துட்டு என்ன மாதிரி என்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.